பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஓசியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையைப் போல் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஓசியா புத்தகத்தை வாசிக்கும்போது ஜனங்களுடைய பாவத்தை குறித்து, சீர்கேட்டை குறித்து தேவன் ஓசியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி, ஜனங்களுக்கு விரோதமான காரியங்கள், ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்கள் செய்து தேவனை கோபப்படுத்தினபடியினால் தேவன் இந்த ஜனங்களுக்கு வரும் தண்டனைகளையும் நியாய தீர்ப்புகளையும் குறித்து பதிவு பண்ணுகிறார். அப்படி பதிவு பண்ணி விட்டு ஆண்டவர் அந்த 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது. அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். இந்த ஜனங்கள் எவ்வளவு அக்கிரமம் செய்தாலும், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஜனங்களுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால், தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, நான் பாவம் செய்து விட்டேன், தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து விட்டேன், இனி தேவனால் எனக்கு உதவி செய்ய முடியாது என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். சத்ருனை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்து அவங்க விழுந்து கிடந்த பொழுதெல்லாம் சத்ரு வந்து உன் வாழ்க்கை முடிந்து போனது, இனி தேவனுனை மன்னிக்க மாட்டார், நீ செய்த பாவம் அநியாயம் மிகப்பெரியது, எனவே தேவன் உன்னை நேசிக்க மாட்டார், உன்னை மன்னிக்க மாட்டார்னு சொல்லி தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்தி இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் திரும்ப முடியாமல் பாவத்துக்குள்ள சிக்கி அதை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இன்றைக்கு ஆண்டு கொடுக்குற வார்த்தை என்னென்னா, நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டு உங்களை மன்னித்து, உங்களை நேசித்து, உங்களை அரவணைத்து, உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசு ரோமை சொல்லும்போது அந்த தகப்பனுடைய குமாரன், இளைய குமாரன், அவன் என்ன செய்கிறான்? அவன் பயங்கரமான ஒரு பாவத்துக்குள்ள அடிமையாகி துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தனக்கு சேர வேண்டிய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு அவன் தூர தேசத்தில் போய் அதை துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அழித்து போட்டான். கடைசியில் கையில் காசு இல்லை, செலவுக்கு பணம் இல்லை. இப்போ அவன் என்ன செய்கிறான்? பன்னி மேய்க்கிற இடத்துல போய் வேலை செய்கிறான், பசியோடு கூட இருக்கிறான். அந்த பன்னிக்கு கொடுக்குற சாப்பாடு கூட அவனுக்கு கிடைக்கல. இப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன் என்ன செய்கிறான்? என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியாக இருக்கிறேன்னு சொல்லி அவன் அங்கேருந்து அங்கலாய்க்கிறான். அங்கலாய்த்து தகப்பனுடைய வீட்டுக்கு போய்விடலாமோ என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருக்கும்போது அவன் நினைக்கிறான், நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், ஆனால் மகனாக இல்லை, ஒரு வேலைக்காரனை போல அந்த வீட்டில் ஒரு வேலை செய்து வேலைக்காரனை போல் இருக்க நான் போகிறேன், ஏன்னா நான் அவனோட மகனாக இருக்கிற தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி இவன் புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போகும்போது தூரத்தில் தன்னுடைய மகனை பார்த்த உடனே தகப்பன் அவனை வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளவில்லை, மகனாக ஏற்றுக்கொண்டார். அவனை கட்டி அரவணைத்து முத்தம் செய்து அவனை குளிப்பாட்டி நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அவனுக்கு முத்திரமுகத்தை கொடுத்து ஒரு பெரிய விருந்தை அடித்து ஆயத்தம் பண்ணி கொடுத்தது போல இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்ம தேவனிடத்தில் திரும்பி வரும்போது நம்மை மகனாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நான் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கி விட்டது. ஆமென். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிறீங்களா? இனி ஆண்டவர் என்னை மன்னிக்க மாட்டார், என் பாவத்தை மன்னிக்க மாட்டார் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் அந்த நிலைமையிலிருந்து எழும்பி வாருங்கள், இயேசுவிடம் ஓடி வாருங்கள். அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார். அவரிடத்தில் இரக்கம் உண்டு. அவர் உங்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பார், மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். அவருடைய கோபம் நம்மையிலிருந்து அவருடைய கோபம் அவரை விட்டு நீங்கி விட்டது. அவர் இப்போ வாக்கு பண்ணுகிறார் பாருங்கள்,
நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான். லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. ஒரு மரத்தைப் போல, ஒரு லீபனோனில் இருக்கிற மரம் எப்படி வேரூன்றி நிற்கிறதோ அதே போல வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நானும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பாவத்தை விட்டு விலகுங்கள், பரிசுத்தமாக வாழுங்கள். செய்து கொண்டிருக்கிற பாவத்தை விட்டு விலகி தேவனிடத்தில் ஓடி வாருங்கள். அவர் உங்களை மன்னிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை சிநேகிப்பார். அவருக்கு இருந்த கோபம் உங்கள் மேல் இருந்த கோபம் நீங்கிவிட்டது. அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு லீபனோன் மரத்தை போல, அவர் பனியைப் போல உங்களுக்கு இருந்து, ஒரு லீலி புஷ்பத்தை போல நீங்கள் மலர்ந்து, லீபனோனில் இருக்கிற அந்த மரத்தை போல வேரூன்றி நிற்கிற கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே மனம் திரும்பி தேவ சமூகத்தில் வரும்போது நீர் அவர்களை மனதார ஏற்றுக்கொள்கிற தெய்வம், ஏற்றுக்கொண்டு ஆஸ்வதிக்கிற தெய்வம். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.